Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் எப்படி பைனான்ஸ்ல நம்ம எப்படி மணி வித்ட்ரா பண்றது பார்க்க போறோம். அதாவது P2P ஆப்ஷன் மூலியமாக. இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நான் பைனான்ஸ்ல எப்படி அக்கௌண்ட் நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கிறதுன்னு எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ பாருங்க மேலே ஒரு 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 பீப்பிள்கிட்ட ஒரு லோகோ இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க மேலே ரைட் இந்த துண்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி போயிருவீங்க உள்ளுக்கு. போனோடனே பாருங்க இந்த பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. இந்த பேமெண்ட் மெத்தட்ஸ்ல முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க பேங்க் டீடைல்ஸ் அதில் ஆட் பண்ணணும். ரைட், நீங்க வித்ட்ரா பண்றதுக்கு முன்னாடி உங்களோட பேங்க் டீடைல்ஸ் நீங்க ஆட் பண்ணணும். இந்த பேங்க் டீடைல்ஸ் தான் உங்களோட மணி உங்களுக்கு நீங்க உங்களோட கிரிப்டோ நீங்க வித்தோடனே உங்களோட மணி இந்த இதுக்கு தான் உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க, இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான். அப்போ பேமெண்ட் மெத்தட்ஸ்ல போயிட்டு இப்போ எங்கன்னா நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த P2P பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பேமெண்ட் மெத்தட் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுங்க. ரைட், உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்ல வாலெட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த இருக்கு வாலெட். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு இருக்க USDT இதில் காட்டும். உங்களோட USDT எவ்வளோ இருக்குதுன்றதை காட்டும். இப்போ இதில் நீங்கள் எவ்வளோ USDT நீங்கள் வித்ட்ரா பண்ண போறீங்கன்றதை இப்போ நான் 70 USDT வித்ட்ரா பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதில் பாருங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ட்ரான்ஸ்ஃபர்ன்ற ஆப்ஷனில் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஸ்பாட் வாலெட்டுக்கு தான் நம்ம நம்மளுக்கு மணி நம்மளுக்கு எடுக்க நம்ம மணி ஆன் பண்ணுற ஸ்பாட் வாலெட்டுக்கு தான் வரும். இப்போ ஸ்பாட் வாலெட்டில் உள்ள மணியை நம்ம வித்ட்ரா பண்ணுறேன்னா ஃபண்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஃபண்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற நேரம் இங்கே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்கள் ஸ்பாட் வாலெட் டு ஃபண்டிங்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். எங்கேருந்து ஸ்பாட் வாலெட்லேருந்து ஃபண்டிங்க்கு. இப்போ நம்மளுக்கு பிட்காயினில் எனக்கு எந்த காயினில் நம்மள்கிட்ட காசு இருக்குது, நம்ம USDல தான் இருக்குது, பிட்காயினில் தான் இல்லை நம்மளுக்கு. அப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட காயினில் எந்த காயினில் இருக்க பாருங்கள், நமக்கு USDல தான் $95 இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அவைலபிள் பேலன்ஸ் காட்டும் 95 USDன்னு சொல்லி. இல்லை மேக்ஸ்ன்னு அடிச்சோம்னா மொத்த USDங்க வந்துடும். எனக்கு மேக்ஸ் வேணாங்க, எனக்கு ஒரு 70 USDs தான் நான் வித்ட்ரா பண்ண போகிறேன். இப்போ 70 USDs அடிச்சுட்டு ரைட், இப்போ நான் எதில் மாற்ற போகிறேன், ஸ்பாட் வாலெட் டு ஃபண்டிங்க்கு மாற்ற போகிறேன். இப்போ என்ன கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்தோன்னே எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்டில் $25 குறைஞ்சிருச்சு. இப்போ ஃபண்டிங்கில் போய் பார்த்தோம்னா $70 எனக்கு கிரெடிட் ஆகிருக்கு. ரைட், இப்போ ஃபண்டிங்கு மாற்றினதுக்கப்புறம் இப்போ எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எனக்கு P2P ஆப்ஷன் மூலியமாக. P2P ஆப்ஷனில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற நேரம் இப்போ நம்ம P2P ஆப்ஷன் மூலியமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் உங்களோட ஆன்லைன் பேங்கிங்கை நீங்கள் உங்களோட மொபைலில் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு காசு உங்களுக்கு போட்டாருன்னா உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரைட், இப்போ அந்த மாதிரி உங்களோட மொபைலில் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் டக்குன்னு ஒரு காசு போட்டோன்னே. ஏன்னா இப்போ நான் எக்ஸ்பிரஸ் ஆப்ஷனுக்கு தான் போகிறேன். அது டக்குன்னு உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு மணி வித்ட்ரா பண்ணி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா P2P ட்ரேடிங்கில் போயிட்டு இதில் பாருங்கள் P2Bன்னு ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் எக்ஸ்பிரஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் பை பண்ண போடல, செல் தான் பண்ண போகிறேன். செல் பண்ணுறேன்னா உங்களோட USD பெருமானம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் பண்ணுற நேரம் காட்டுது. ரைட், எவ்வளோத்துக்கு இப்போ காயின்ஸ் போகுதுன்றதை காட்டுது செல் பண்ணுற நேரம். ரைட், இப்போ இதில் இப்போ இதுலையும் நீங்கள் விற்கலாம். இப்போ இதில் விற்கிற நேரம் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இதுலேயும் உங்களோட பர்சன்டேஜ் அதுகளை பார்த்து விற்கலாம். இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் நமக்கு லேஸு. அதோட எனக்கு லேஸான முறை என்ன எக்ஸ்பிரஸ்ன்ற ஒரு முறை. இப்போ இதில் நம்மளுக்கு அவைலபிளுக்கான USD இதில் காட்டும். செல்ன்ற ஆப்ஷனுக்கு போனோம், நமக்கு 70 USD இருக்குது. இப்போ மேக்ஸிமம் தான் நான் கொடுக்குறேன், 70ன்றதை கொடுத்து நான் வித்ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ நமக்கு லேஸ் இது. ரைட், இப்போ 70. இப்போ செல் கொடுத்தீங்கன்னாங்கண்ணே உங்களோட USD பெருமானம் இப்போ எவ்வளோ போகுதுன்றதை எனக்கு காட்டும். ரைட், இப்போ நான் $318 கொடுக்குறாங்க கேஷ் டிபாசிட். ரைட், இப்போ இது பெருமானம் உங்களுக்கு ஓகேயா இருந்தால் நீங்கள் எனக்கு கன்ஃபார்ம் டு செல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதை கன்ஃபார்ம் டு செல் கொடுத்தேன்னா எனக்கு காசு பேங்க் வித்ட்ரா பண்ணும். இப்போ உங்களுக்கு பேங்க் வித்ட்ரா பண்ணுறேன், உங்களுக்கான பெருமானம் தான் இங்கே காட்டும். உங்களுக்கு எவ்வளோ பெருமானம் உங்களுக்கு வித்ட்ரா ஆக போகுதுன்றதையும் உங்களுக்கு காட்டும். ரைட், இங்கே நான் கன்ஃபார்ம் செல் கொடுத்தேன். இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா கன்ஃபார்ம் செல் கொடுக்க போகிறேன். ரைட், இப்போ பேமெண்ட் ரிசீவ் டைம் போயிட்டு இருக்கு பாருங்க. பேமெண்ட் ரிசீவ் ஆச்சுன்னா எனக்கு பேமெண்ட் ரிசீவ் வந்துருச்சுன்னா, எனக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்துருச்சுன்னா இவர்கிட்ட இருந்து
நான் வந்து அதை ரிலீஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் வந்து எனக்கு வந்துடுச்சு. அதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த பேங்க் வந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆகிருக்கு பேமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்துடும். இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் போய்ட்டு அந்த கிரிப்டோவை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறது தான் இருக்குது போய்ட்டு. ஓகே, இப்போ நம்ம போய்ட்டு பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் போய்ட்டு இப்போ நமக்கு வந்து பாருங்கள் பேமெண்ட் ரிசீவ்னு சொல்லி ஒரு பட்டன் இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொன்று ஐ ஹாவ் பேமெண்ட் ரிசீவ் பயர்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஐ ஹேவன்ட் ரிசீவ்னு அதில் வந்து ஐ ஹேவ் ரிசீவ் இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஐ ஹேவ் ரிசீவ் த பேமெண்ட் அவர் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு தானே. இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேமெண்ட் ரிசீவ்ன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு நீங்கள் போவீங்க. ரைட், ஃபார் பெய்ட்னு சொல்லி போட்டிருக்காரு. உங்களுக்கு வேணா ஓகேன்னு சொல்லி போடுங்க. ரைட், நான் பேக் போயிடுறேன். பேக் போடுறேன், அது இருக்கு. இப்போ வந்து வந்து பாருங்க, இமெயிலுக்கு வந்து ஒரு கோட் ஒன்று அனுப்புவாங்க. இப்போ ஆனால் கெட் கோட்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. கெட் கோட்னு சொல்லி பாருங்க, அதை வந்து அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த உங்களுக்கு வந்து இமெயிலுக்கு வந்து ஒரு கோட் அனுப்புவோம். அந்த கோடை கொண்டாந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ரைட், பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களோட கம்ப்ளீட்லி வந்து டிரான்சாக்ஷன் வந்து இப்படி சக்ஸஸ்ஃபுல்லின்னு இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று வரும். ரைட், இப்படி தாங்க நம்ம வந்து வித்ட்ரா பண்ணுறது. இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து உங்களோட டிரான்சாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருங்க.